தங்கமயிலுடைய அப்பா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கதே தங்கமயிலு பார்த்துட்டு இங்கே எச்சரிக்கிறாங்க அவங்க அப்பா மாணிக்கத்தை. அவங்க அப்பா அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. உடனே கடையில் இருக்க எங்கள் சரவணன் பக்கத்தில் வராங்க. ஏற்கனவே அப்பாவுக்கு இங்கே பணம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அவருமே வந்துட்டு இங்கே 1,00,000 பணத்தை எப்படி புரட்டுறது, அதுக்கு மீதி பணம் அப்பா கிட்ட 60,000 இருக்கிறது போக மீதி 40,000 பணத்தை எப்படி வாங்குறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்காரு. இதில் நீங்கள் கடையில் இவ்வளோ நட்டமாக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, என்ன மாப்பிள்ளை நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கப்போ, மெயிலு வா கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, முதல்ல நீ உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு நீ என் கூட கிளம்புன்னு சொல்லும்போது, எங்கே மாமா எங்கே கூப்பிட்டே நீங்கள் சொல்லி இங்கே தங்கமேல் கேட்க, உடனே சரவணன் அங்கே நின்றுக்கிட்டு இருக்க பழனியை பார்த்து, மாமா நீங்கள் கொஞ்சம் கடையை பார்த்துக்கோங்க, நாங்கள் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்ல, ஏய் மாப்பிள்ளை எங்கடா போறேன்னு சொல்லி கேட்க, இருங்க மாமா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. எங்க மாமா போறோம், மாப்பிள்ளை எங்க போறோம் அப்படின்னு நாங்கள் 2 பேருமே கேட்க, இங்க சரவணன் நேரம் என்ன பண்றாங்க, பேங்குக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆமா இந்த பேங்க்ல தானே நகை அடகுல இருக்கு, அதாவது உன்னுடைய நகை இங்க லாக்கர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் மாமா என்னாச்சு அப்படின்னு கேட்க, மாமாக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சு கேட்கிறாரோன்னு பயந்து போய் நிற்க, உடனே சரவணன் சொல்கிறாங்க, இங்கே லாக்கரில் இருக்க நகையை எடுத்தாகணும் அப்படின்னு சொல்ல, எதுக்கு மாமா அப்படின்னு கேட்க, உங்கள் அப்பாவுக்கு ஏதோ கஷ்டம் இருக்குன்னு தெரியுது, அதுக்காக நம்ம கடைக்கெல்லாம் வேலை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, அவங்க உனக்காக போட்ட நகை இருக்குல்ல, நாம் ஒன்றும் எனக்காக நகை போடுங்க இல்லை மயிலுக்கு இவ்வளோ போட்டு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லலையே, அம்மா தானே இங்கே லாக்கரில் வச்சுருக்காங்க, அம்மாவை நான் முன்னவே ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லிட்டேன், அம்மாவும் வந்துட்டுருப்பாங்க, இந்நேரம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ நகை வேறையா அப்படின்னு சொல்ல, ஐயோ மாப்பிள்ளை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாப்பிள்ளை, நான் என்ன பணத்துக்கு கஷ்டப்பட்டு அவங்க கடையில் வந்து வேலையும் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல, ஆமாம் அதான் நீங்கள் கடையில் இருக்க மளிகை ஜாமானை எடுத்துகிட்டு போகும்போதே நல்லா தெரியுது, இதுக்கு மேலே நீங்கள் சொல்லியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அங்கே வந்துடுறாங்க கோமதி. என்னடாச்சு ஃபோன் போட்டு உடனே இங்கே பேங்குக்கு வர சொன்னால் என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, அம்மா இங்கே வாங்கன்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போய் விஷயத்த சொல்ல, சரிடா உனக்கு விருப்பம்னா நீ செய்டா, மயிலோடைய நகையை நீ கொடுக்குறேன்னு சொல்கிறப்போ நான் இதுக்கு வேண்டான்னு சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே கோமதி உள்ளே போய் லாக்கரில் இருக்க நகையை எடுத்துகிட்டு வெளியே வராங்க. மயில் பதட்டமாகி ரொம்ப பயத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் அவங்க அப்பா மாணிக்கம் வேற ஒரு பக்கம் பயந்து போய் நிற்க, நகையை எடுக்கிறாங்க. இங்கே கோமதியும், பூரணா எல்லா நகையும் ஒன்றா தான் இருக்கு, நான் அரசி நகையும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு வந்தேன், இரு எடுத்து தரேன்னு சொல்லிட்டு இங்கே தன்னுடைய நகையெல்லாம் எடுத்துட்டு இங்கே கோமதி அந்த தங்கமயிலுடைய நகையை கையில் எடுக்கும்போது எல்லாமே கருத்து போயிருக்கு. என்னடி எல்லா தங்கமும் இப்படி கருத்து போயிருக்குன்னு சொல்ல, ஆமாம் தங்கம் எப்பமா கருத்து இருக்குன்னு உடனே சரவணன் கேள்வி கேட்க, அங்கே பேங்குக்கு வந்தவங்க எல்லாருமே இதை பார்த்தா தங்க மாதிரி தெரியலையேன்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு நின்றுட்டு இருக்க எங்கள் கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. கோமதி இந்த நகையை அங்கே சரவணன் கிட்ட கொடுக்க, இருமா ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு உள்ளே போய் இது பவுனா இல்லையான்னு செக் பண்ணிட்டு வரேன்னு போகும்போது அது தங்கமே இல்லைன்ற விஷயம் தெரிய வருது. சரவணன் இதை கேட்டு அதிர்ந்து போகிறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வராங்க. என்ன மயில் இது எல்லாமே உண்மையா, இது எதுவுமே தங்கம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்க, அது வந்து மாமா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க மாமான்னு சொல்லும்போது தங்கமயில் முகத்தில் அத்தனை நகையும் தூக்கி வீசேறிய கோமதியிட என்னடா பண்ணுறேன்னு கேட்குறாங்க. அம்மா இது எதுவுமே தங்கம் இல்லை, இவங்க எல்லாருமே நம்மளை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, அட என்னப்பா நீ இதெல்லாம் வீட்டுக்குள்ளே நடக்கிற வேண்டிய விஷயம், வெளியில் வந்து இப்படி சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா எப்படின்னு சொல்ல கோமதி சமாதானப்படுத்தி வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இது என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்க, அம்மா அது எதுவுமே தங்கம் கிடையாது, உண்மை சொல்லுங்க உங்கள் வீட்டில் உண்மையிலே தங்கமயிலுக்கு எத்தனை பவுன் நகை போட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்டுட்டு இருக்க எங்கள் தங்கமயில், ஐயோ மாமா எங்கள் வீட்டில் எனக்கு போட்டது 10 பவுன் நகை தான் அப்படின்னு சொல்ல, எங்கள் வீட்டில் கேட்டோமா உனக்கு இத்தனை பவுன் நகை போடுங்க நீங்கள் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஆகணும்னு சொன்னோமா, பின்ன எதுக்கு இத்தனை போய் படிப்பு விஷயத்தில் போய் நகை விஷயத்தில் போய் இன்னும் வேறு என்னென்ன போய் நீ மறைச்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி தங்கமேல் முன்னாடி சரவணன் வேகமாக சத்தம் போட, என்னடா சொல்கிறேன் எனக்கு தலையை வெடிச்சிரும் போல இருக்குன்னு கோமதி பயப்பட, இங்கே தான் அம்மா கிட்ட படிப்பு விஷயத்தில் பற்றின உண்மையும் நகை பற்றின உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க. பூனா போகுதே இவர் மேலே இறக்கப்பட்டு இந்த நகையெல்லாம் கொடுத்து உதவி பண்ணுவோம், இவருக்கு என்ன தொழில் ஆரம்பிக்கணுமோ அந்த தொழிலை ஆரம்பிச்சுட்டு அவர் பாட்டி தனி வேலையாக பார்த்துட்டு இருக்கணும்னு நினச்சி சரி நகையை கொண்டு கொடுத்து உதவி பண்ணுவோன்னு பார்த்தா கடைசியில் இந்த குடும்பமே சரியான ஃப்ராடு குடும்பமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல கோமதி வராங்க. சி இவ்வளோ கேவலமான குடும்பமா, இது நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை நான் கண்ணால் பார்த்தது கூட இல்லை, உங்கள் அம்மா அப்பா தான் இப்படி போய் சொல்கிறாங்கன்னா உனக்கு எங்கடி போத்திப்பு, உனக்கு எங்கடி போணுச்சு அறிவு அப்படின்னு தங்கமயில திட்டுறாங்க. அத்தை அது வந்து அத்தைன்னு சொல்ல, நீ பேசாத, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாத, இனி என்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லும்போது, அம்மா இனிமே அவள் இந்த வீட்டுக்கே வரக்கூடாது சொல்லிட்டு வாங்கம்மா நம்ம கிளம்பலான்னு சொல்லும்போது இங்கே தங்கமயில பார்த்து முறைக்கிறாங்க. அவங்க அப்பா மாணிக்கத்தையும் பார்த்து இனிமேல் கடை பக்கமோ வீட்டு பக்கமோ வந்துடாதீங்கன்னு சொல்லி அங்கே மாணிக்கத்தை திட்டிட்டு கோமதி அங்கேருந்து கிளம்புறாங்க. சரவணனும் கோமதி அங்கேருந்து கிளம்பி போக இங்கே அப்பாவை பார்த்து, போதுமா இப்போ என் வாழ்க்கை சந்தோஷமாக வாழ போகிறேன்
போதுமா? என்ன இந்த வாழ்க்கை இப்படி ஆடுதேன்னு உங்கள் வீட்டுக்கும் வரக்கூடாது, ஏன்னா சுடர் வாழ்க்கை பாதிச்சிரும். அங்கேயும் வரக்கூடாது, நான் அந்த பக்கமும் போகக்கூடாது. இப்படியே நான் இங்கே இருக்கட்டுமான்னு சொல்லும்போது அம்மாடி மயிலே நான் மன்னிச்சிருமான்னு கையெடுத்து கும்பிட்றாங்க எங்கள் தங்கமயில் அப்பாவும் மாணிக்கமும். ஆனால் தங்கமயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை, அழுதுட்டு நின்றுட்டே இருக்காங்க. மாணிக்கமும் ஒரு மாதிரி கலங்கி போய் தான் நிற்கிறாங்க.